வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வளர்ந்த பாரதம் என்னும் தலைப்பில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து காலை அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்ற அவர் தனது புதுச்சேரி பயணத்தை முடித்துக் கொண்டு ஜனவரி 29ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றார். அவரை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தலைமை செயலாளர் ராஜு வர்மா, காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை, மருத்துவராக இருக்கும்போதே நிறைய பணத்தை சம்பாதித்து விட்டுதான் வந்திருக்கிறேன் என எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். பாரத பிரதமர் தலைமையில் நடைபெறும் பரிஷா பே சர்ச்சா 2024 நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை, மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப்பில் ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் இதில் ஆளுநருக்கு தொடர்பு உள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசுவதாக கேட்டபொழுது, என்ன தொடர்பு இருக்கிறது, என்னிடம் வந்து கேட்க சொல்லுங்கள் என்றும், குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என செய்ததாகவும், இதில் என்ன தவறு நடந்திருக்கிறது, என்ன ஊழல் நடைபெற்றுள்ளது என்று சொல்லட்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் மருத்துவராக இருக்கும்பொழுது நல்ல சம்பாதித்து விட்டுதான் அரசியலுக்கு வந்திருப்பதாகவும், சம்பாதிப்பதற்காக இங்கு வரவில்லை என்றும், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்றும் ஆவேசமாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா கேட்டு 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி முதலமைச்சரை சந்திக்க சட்டமன்றத்திற்கு வருகை தந்தனர். அப்பொழுது சட்டசபை காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் காவலர்களுடன் நரிக்குறவ மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நரிக்குறவ மக்கள் சட்டப்பேரவை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது நரிக்குறவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நரிக்குறவ பிரதிநிதிகள் 2 பேரை மட்டும் முதலமைச்சர் சந்திக்க அனுமதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சட்டப்பேரவை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புற்றீசல் போல் பெருகி வரும் ரெஸ்டோ பார்களால் கலாச்சார சீரழிவை நோக்கி புதுச்சேரி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன், இதனை தடுக்க புதுச்சேரி அரசு உடனடியாக உயர்மட்ட குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் ஆட்சி நடந்தும் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு தேர்தல் அறிவிப்புகளை இதுநாள் வரை நிறைவேற்றாதது வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் என குற்றம் சாட்டினார். மேலும் ஆட்சி அமைந்தவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த கணக்கின்படி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும், சிவப்பு குடும்ப அட்டைக்கு வழங்கப்படுவது போல் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கேஸ் மானியம் ரூபாய் 300 வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் புற்றீசல் போல் பெருகி வரும் ரெஸ்டோ பார்களால் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது என்றும், ஒரு சில தினங்களுக்கு முன்பு சுற்றுலா வந்த பெண் ஒருவர் மது போதையில் சாலையில் விழுந்து கிடந்த சம்பவம் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது என கூறினார்.
மேலும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அரசு உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அன்பழகன் ரெஸ்டோ பார் விவகாரத்தில் புதுவை அரசு உடனடியாக அதிகாரிகளின் உயர்மட்ட குழுவை கூட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசு அறிவித்த லேப்டாப் வழங்கவில்லை என்றால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பெற்றோர்களுடன் சேர்ந்து புறக்கணிப்போம் என +2 முடித்த முன்னாள் மாணவர்கள் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். நிதி நெருக்கடி, டெண்டர் குளறுபடி உள்ளிட்ட காரணங்களினால் கடந்த 2 ஆண்டுகளாக லேப்டாப் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த வாரம் நிகழாண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதனை கண்டித்து +2 முடித்த முன்னாள் மாணவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லேப்டாப் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறையினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று லேப்டாப் வழங்க வலியுறுத்தியும் முதலமைச்சரை சந்திக்க 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அப்பொழுது சம்பா கோவில் அருகே வந்தபோது காவல்துறையினர் மாணவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் அரசு அறிவித்த ஆண்டு கணக்கின்படி +2 முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் பெற்றோர்களுடன் சேர்ந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா கேட்டு 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி முதலமைச்சரை சந்திக்க சட்டமன்றத்திற்கு வருகை தந்தனர். அப்பொழுது சட்டசபை காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் காவலர்களுடன் நரிக்குறவ மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நரிக்குறவ மக்கள் சட்டப்பேரவை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது நரிக்குறவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நரிக்குறவ பிரதிநிதிகள் 2 பேரை மட்டும் முதலமைச்சர் சந்திக்க அனுமதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சட்டப்பேரவை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு அறிவித்த லேப்டாப் வழங்கவில்லை என்றால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பெற்றோர்களுடன் சேர்ந்து புறக்கணிப்போம் என +2 முடித்த முன்னாள் மாணவர்கள் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். நிதி நெருக்கடி, டெண்டர் குளறுபடி உள்ளிட்ட காரணங்களினால் கடந்த 2 ஆண்டுகளாக லேப்டாப் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த வாரம் நிகழாண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதனை கண்டித்து +2 முடித்த முன்னாள் மாணவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லேப்டாப் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறையினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று லேப்டாப் வழங்க வலியுறுத்தியும் முதலமைச்சரை சந்திக்க 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அப்பொழுது சம்பா கோவில் அருகே வந்தபோது காவல்துறையினர் மாணவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் அரசு அறிவித்த ஆண்டு கணக்கின்படி +2 முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் பெற்றோர்களுடன் சேர்ந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கிரஹாம்பெல் உலக சாதனை நிகழ்ச்சியில் 550 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம், நடுக்கம்பம், குத்து வரிசை செய்து உலக சாதனை படைத்தனர்.
புதுச்சேரி ஜிப்மர் ஸ்டேடியத்தில் கிரஹாம் பெல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் 550க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு ஒரு கையில் சிலம்பம், நடுக்கம்பு சுற்றியவாறும் மற்றொரு கையில் குத்து வரிசையில் குத்து பாட முறையையும் தொடர்ந்து 1 மணி நேரம் செய்து சாதனை நிகழ்த்தி கிரஹாம் பெல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். புதுச்சேரியில் மாஸ்டர் மாரிச்செல்வம் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் கிரஹாம் பெல் உலக சாதனையில் இருந்து ஸ்ரீதர் மற்றும் மதன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டினர். புதுச்சேரியில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் காவல்துறை மூலம் அடக்குமுறையினை ஏவிவிட்டதை கண்டித்து விழாவை பத்திரிகையாளர்கள் புறக்கணித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சென்னை மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்தார். அந்த வகையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விக்ஷித் பாரத் 2047 என்ற ஒன்றிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களிடம் கலந்துரையாடினார். இந்த விழாவில் பங்கேற்ற பத்திரிகையாளர்களுக்கு புதுவை பல்கலைக்கழகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் உள்துறை மூலம் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விழா நடைபெற்ற அரங்க கட்டிடத்திற்கு பத்திரிகையாளர்கள் சென்றனர். அங்கு விழா நடைபெற்ற அரங்கத்திற்குள் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டனர். இதனால் அதிருப்தி அடைந்த பத்திரிகையாளர்கள் உடனே பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி மற்றும் காவலர்களிடம் ஏன் அழைப்பு விடுக்கப்பட்டு விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினர். உடனே மக்கள் தொடர்பு அதிகாரி வாட்ஸ்அப் மூலம் விடுத்த அழைப்பை நீக்கினார். இதற்கிடையே மக்கள் தொடர்பு அதிகாரியிடம் முறையிட்ட நிகழ்ச்சியினை சில பத்திரிகையாளர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். உடனே அங்கு வந்த சீனியர் எஸ்பி ஸ்வாதி சிங் பத்திரிகையாளர்களிடம் செல்போன்களை பிடுங்கி வீடியோக்களை டெலீட் செய்தார். மேலும் அங்கு யாரும் நிற்கக்கூடாது என்று கடுமையான வார்த்தைகளால் கூறி பத்திரிகையாளர்களை வெளியே செல்லுமாறு எச்சரித்தார். இதனால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர்கள் காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விழாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறினர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி பகுதி, சுடலை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையினை தீர்ப்பதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கிரஹாம் பெல் உலக சாதனை நிகழ்ச்சியில் 550 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம், நடுக்கம்பம், குத்து வரிசை செய்து உலக சாதனை படைத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் ஸ்டேடியத்தில் கிரஹாம் பெல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் 550க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு ஒரு கையில் சிலம்பம், நடுக்கம்பு சுற்றியவாறும் மற்றொரு கையில் குத்து வரிசையில் குத்து பாட முறையையும் தொடர்ந்து 1 மணி நேரம் செய்து சாதனை நிகழ்த்தி கிரஹாம் பெல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். புதுச்சேரியில் மாஸ்டர் மாரிச்செல்வம் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் கிரஹாம் பெல் உலக சாதனையில் இருந்து ஸ்ரீதர் மற்றும் மதன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டினர். புதுச்சேரி வம்புப்பட்டு கிராமத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த வம்புப்பட்டு அப்துல் கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி ஐயனாரப்பன் கோவில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வீரர்களுக்கு சீருடை வழங்கி துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் முருகன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தமிழ்மணி, சுமன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2 நாட்கள் இரவு பகலாக நடைபெறும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியினைச் சேர்ந்த 32 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 15,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 13,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 10,000 உள்ளிட்ட மொத்தம் 6 பரிசுகள் மற்றும் ஆட்ட நாயகன் விருதும் வழங்கப்படுகிறது. அன்னம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ஜகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்தது. முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னம் மகளிர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி தலைமை செயலாளர் ராஜு வர்மா மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு அரசு விழாக்களில் தலைமை செயலாளர் ராஜு வர்மாவை மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் தலைமை செயலரை மாற்ற வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கினர். இந்நிலையில் தலைமை செயலாளர் ராஜு வர்மா சண்டிகருக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றிய சரத் சௌஹான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கோவா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அந்தமான் நிக்கோபாரில் இருந்து கலைவாணன் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பம் முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை INTUC மாநில தலைவர் பாலாஜி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுகுப்பம் பகுதியில் முத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில INTUC சார்பில் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான வஸ்திரங்கள், கலசங்கள் மற்றும் பூஜை பொருட்களை INTUC மாநில தலைவர் பாலாஜி ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் INTUC மாநில இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அமைப்பு சாரா செயலாளர்கள் ஜான்சன் மற்றும் INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் சகோதரர் கமலநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.